ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். இன்று உலகில் உள்ள சமூக வலைத்தளங்களில் உள்ள காரியங்களை நாம் கவனித்தாலோ அல்லது செய்தித்தாளில் உள்ள காரியங்களை வாசித்தாலோ அவைகளை எல்லாம் பார்க்கும் முன்பு நமக்கிருந்த சமாதானம் காணாமல் போய்விடுகிறது. மாறாக நாம் வேதாகமத்தை வாசித்தால் அதை படிக்கும் முன்பு நமக்கிருந்த சமாதானம் மேலும் அதிகரிக்கிறது. அன்பின் பரலோக தகப்பனே, வானிலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வழிகள் உம்மை பிரியப்படுத்துகிறதாக இருக்கவும் உம்மது தயவு எங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும்படியும் ஜெபிக்கிறோம். தேவனே, உமது வார்த்தைகளை படிக்கும் போது எங்கள் மனதும் இதயமும் இந்த உலகத்தின் தாக்கங்களில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு சந்தோஷமும் நிம்மதியும் பெறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசித்து நீர் தந்த பரிசுத்த வேதாகமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உலகெங்கும் நடக்கும் எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.